சார் என்னதான் வந்து நம்ம இங்கேருந்து டூர் போனாலும் அந்த டூரில் நம்ம என்ன காரில் போகிறோம், ஏன்னா கார் லவர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கார் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க? ஸோ அதோட அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? நீ சொல்ல கரெக்ட் தான். ஃபாரின் போகும்போது நமக்கு இந்த பென்ஸு, ஆடி, பிஎம்டபிள்யூ நம்ம ஊரில் பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே எல்லாமே அங்கே தான் ஓடுது. ரொம்ப ஹையர் ரெண்டு கார் தான் இருக்குது. லோயர் ரெண்டு கார்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாம் ஹையர் ரெண்டு கார் தாங்க. ஸோ நம்ம ஒரு டூருக்காக ஒரு வெஹிக்கிள் ஹையர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நம்மளோட ஹையர் ரெண்டு தான் வரும். அதில் எங்களுக்கு வந்தது ஒரு பென்ஸோட ஒரு கார் வந்து 7 சீட்டர் கார் வந்துச்சு. சூப்பர். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு வந்து ஒரு சிங்கள தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழர் தான் வந்திருந்தார். ஒரு டிரைவராக வந்திருந்தார். அவர் டிரைவர்னு சொல்லக்கூடாது, அப்படி எங்களை வந்து பர்சனலாக அவர் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் அவர் அண்ணன் தான் கூப்பிட்டு இது பண்ணுறோம். அவ்வளோ அந்த ஒரு லோக்கலில் உள்ள அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கரெக்டாக அங்கே என்ன ஒன்று வந்து அந்த மேப் என்ன டைம் காமிக்குதோ அந்த டைமுக்கு வண்டி போய் சேர்ந்துருது. ஷார்ப்பாக இருக்குது. அந்த ரோடில் ஏதாவது எங்கேயாவது ஒரு டிராஃபிக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்டிமேஷனே வருது. ஒரு வாய்ஸ் கமாண்டாக வந்து காருக்குள்ளே வந்து இந்த இடத்துல இந்த டிராஃபிக்காக இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இதெல்லாம் ஒரு நமக்கு புதுசாக இருக்குது. நம்ம ஊரெல்லாம் அந்த அலர்ட் மெசேஜெலாம் வாய்ஸாக வராது. நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு போகிறோம், அது டிஃபால்ட்டாகவே அந்த காரில் ஆடியோ வருது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து நாங்கள் எங்கள் K4 கஸ்டமருக்கு ஆன் ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா நான் தமிழ் டிரைவர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஏன்னா இதுவே ஒரு புதுசான ஒரு கான்செப்டாக இருக்குது. சுவிட்சர்லாந்து தான் நம்ம தமிழ் பேசுகிற ஒரு டிரைவருன்றதே பயங்கரமான தமிழ் டிரைவரும் இருக்காங்க. கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தமிழ் ஸ்பீக்கிங் அங்கே எஸ்கார்ட்டாக அங்கே இருக்காங்க. நம்ம அந்த சர்வீஸை நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம்.